நாட் ஒன்லி அந்நிய பாஷை வரத்தை மாத்திரம், அந்நிய பாஷை ஒரு வரம் தான் அது. அதை தாண்டி பெரிய பெரிய அற்புத அடையாளம் செய்யறவங்களே சோர்ந்து போன ஆட்கள் எவ்வளவு பேர் பார்த்தாங்க. லைஃப்ல நிறைய பிரச்சனையில இருந்து சிக்கல்ல இருக்கிற ஆட்களை நான் எவ்வளவு பேரை பார்த்திருக்கேன். ஏன் அப்படின்னா, what is the reality of born again? What is the reality of born again Christian life? மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை அவங்களுக்கு தெரியாதனால தான் அது பிரச்சனை. அந்த born again, what is the reality of born again experience? அந்த born again experience என்ன? உனக்குள்ள ஒரு வரம் வந்திருக்குது, உனக்குள்ள ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட ஆதாமுடைய உலகத்திற்கு அப்பாற்பட்ட, பூமின்னு சொல்லக்கூடாது, பூமி ஒரு பூமி தான், உலகம் ரெண்டு உலகம். ஆதாம் உலகத்துலதான் நீ இவ்வளவு நாள் பிறந்து வளர்ந்துருக்கிற. அப்ப அந்த ஆதாம் உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் வந்திருக்கும் பொழுது அதை நம்ம அறிந்து கொள்ளணுமா, அறிந்து கொள்ளக்கூடாதா? அது எதற்காக கொடுக்கப்பட்டது நோக்கம் என்பதை தயவு செய்து அறிந்து கொண்டு அதை வளரணும். நீங்க அறிந்து கொண்டாதான் வளர முடியல, வளர முடியாது. இதை தவற விட்டவர்கள் எத்தனையோ பேரு, ஏன்னா அவங்களுக்கு புரியல. அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யக்கூடிய வரம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பது புரியல. புரியாதனால தான் தன்னுடைய வாழ்க்கையில அந்த வரம் மங்க தொடங்கியது. மறுபடியும் பிறக்கிறதுனா பிறந்துட்டு அப்படியே என்ன ஆயிருந்து கிடையாது. குழந்தை அப்படியே வாடி வதங்கி பால் கொடுக்கலாம், என்ன ஆயிடும் குழந்தை. வளர்ப்பு முக்கியம், பெத்தெடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த குழந்தை வளர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வளர்ப்பு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. பிறக்கிறது மாத்திரம் இல்லை, வளர்ப்பையும் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்போ வளர்ச்சினா என்ன, பிறக்கிறதுனா என்ன அப்படின்னா, மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவம் சொன்னா, என்னை பரிசுத்த ஆவியானவருக்கு என்னை முற்றிலுமா நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சுயாதீனத்தை, எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ வில்ல முற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் சப்மிட் பண்றேன். அப்பதான் என் வாழ்க்கை என்ன பண்ணணும், ஜீவனுள்ளதான் மாறும். மரணத்தில் இருந்த என் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டது.